அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது நூடுல்ஸ். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். வரகு நூடுல்ஸ், இது நல்லா பாயில் பண்ணி 2 மினிட்ஸ் பாயில் பண்ணேன். பாயில் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கேரட், 3 கேரட் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். 1 கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும். அடுத்தது இதோட நாம் சேர்க்க போகிறது சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெட்சப். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது நல்லா வதங்கியிருக்கு வெங்காயம். இப்போ கேப்சிகம் போட்டுக்கலாம். அடுத்தது கேரட் போட்டுக்கலாம். அடுத்தது முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நம்ம 80% நம்ம வதக்கிட்டால் போதும். ஃபுல்லாக ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இப்போது ரெட் சில்லி சாஸ் போடுறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அடுத்தது சோயா சாஸ் போடுறேன். இது 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சிம்மில் நம்ம வச்சுட்டு வதக்கினோம்னா நமக்கு கீழே பிடிக்காமல் நல்லாயிருக்கும். டொமேட்டோ கெட்சப் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டேன் டொமேட்டோ கெட்சப். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நூடுல்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மசாலா வந்து எல்லா பக்கமும் சேர்ந்து வர மாதிரி நூடுல்ஸை நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லா பக்கமும் ஈக்குவலாக நல்லா இது பண்ணியாச்சு. இப்போது அருமையான ஆவி பறக்கும் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வரகுல செய்கிறதுனால நம்ம வந்து சிறுதானியங்களில் செஞ்சதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம டைரெக்டாக நம்ம கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இப்போ நூடுல்ஸ்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால உடம்புக்கு ரொம்ப தெம்பானது. காய்கறிகளும் நம்ம சேர்த்ததுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.